போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும்னா முதல் கட்டமா போதையில்லா கோவையை உருவாக்கணும். இதை ரொம்ப விளையாட்டா இல்லாம ரொம்ப சீரியஸா இதை பத்தி ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. நீங்க தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுலாம் இல்ல. உங்க கிளாஸ்ல, உங்க பெஞ்ச்ல, உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு பின்னாடி யாராவது இதை பயன்படுத்தினா உடனடியாக அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாணவர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் பேசி முடிச்ச உடனே இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு போனவங்களா மொத்தமா வீட்டுக்கு போகலாம். இப்ப ரொம்ப முக்கியமான தருணம் நம்ம தமிழ்நாடு இருக்கு. இதெல்லாம் புரியுற அளவுக்கு நமக்கு வயசு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இது பிடிக்கலன்னா கூட இதை தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்ம மாணவர்களை மீட்கணும். அப்படிங்கறதுல நீங்க எல்லாருமே அவேர்னஸா இருக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜய் அண்ணனோட ஒரே எண்ணம் நம்மளுடைய தமிழ்நாடு போதை பொருட்கள் இல்லா தமிழ்நாடா மாறணும் அப்படிங்கறதுதான். எந்த சட்டத்தினாலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாது. சட்டம் போட்டு மக்களை மாத்திரலாம்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மையாலும் மக்களை புரிய வச்சு மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த மாதிரி தீய பழக்கங்கள்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும், குறிப்பா அவங்களோட உடல்ல இருந்து அடுத்து மேக்சிமம் இந்த நாட்டுக்கு வரைக்கும் என்னென்ன சிக்கல்கள் வரும்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகள்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வரோட உத்தரவு. அதை ஏற்று இன்று நம்மளுடைய கதிர் கல்லூரி இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சியை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதிர் கல்லூரியில படிக்கிற யாரும் நாங்க போதைப் பொருளை தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள் ஒரு உறுதி ஏற்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை மாத்தணும்னு சொன்னா நம்ம எங்க இருக்கோமோ அங்க இருந்து மாத்தணும். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும்னா முதல் கட்டமா போதையில்லா கோவையை உருவாக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கதிர் கல்லூரியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த போதைப் பொருட்கள் இல்லாத கேம்பஸா இந்த கதிர் கல்லூரி உருவாகணும். போதைப் பொருட்கள் பயன்படுத்தாத மாணவர்கள் எங்க இருக்காங்கன்னா அது கதிர் கல்லூரியில தான் இருக்காங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். அதுக்கு இந்த மாணவர்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும். இந்த விழாவிற்கு கலந்து கொண்டிருந்த மாண்புமிகு அமைச்சர் ராஜீவ் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி மற்றும் சுகுமாரண்ணன் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை ரொம்ப விளையாட்டா இல்லாம ரொம்ப சீரியஸா இதை பத்தி ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. நீங்க தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுலாம் இல்ல. உங்க கிளாஸ்ல, உங்க பெஞ்ச்ல, உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு பின்னாடி யாராவது இதை பயன்படுத்தினா உடனடியாக அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க. அல்லது வெளியே யாராவது பயன்படுத்தினா காவலர்கள்ட்ட, அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க செய்ய போற இந்த விஷயம் நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் மாத்தி இருக்கோங்கிறது உங்களுக்கு இப்ப புரியாது. ஒருவேளை இன்னொரு 30 வயசுக்கு அப்புறம் தெரியும், நான் இவ்வளவு பேரை திருத்தி இருக்கேன், அதனாலதான் இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நிறைய பேரை நல்லா இருக்க வச்சிருக்கேன், இங்க நிறைய பேரை திருத்தி இருக்கேன். சோ நீங்களும் அந்த மாதிரி திருத்தணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.